இப்போ தேர்தல் ஆணையத்தில் 2025ஆம் ஆண்டு அந்த தேர்தல் சின்னத்துக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் அந்த ஆட்டோ சின்னம் இல்லை. ஸோ இது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்திருக்கும். இந்த தாண்டி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ சின்னம்ன்றது கேரளாவில் ஒரு மாநில அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இதே ஆட்டோ சின்னம் இருக்கிறதுனால அது இன்னொரு கட்சிக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது அவங்களுடைய ஆப்ஷனில் இருந்த முதல் ஆப்ஷனில் இருந்த ஆட்டோ சின்னம் இப்போ இல்லைன்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக எங்கே போவாங்க அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல குறிப்பாக அந்த 184 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சின்னத்தோட பட்டியலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சின்னம்ன்றது ரொம்ப கேப்சியாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் சென்றடைஞ்சிருக்கும். உதயசூரியன், ரெட்டை இலை, தாமரை, கை சின்னம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அடையாளம், ஒரு குறியீடாகவே இருக்கும். இந்த சின்னம்னா இந்த கட்சின்றது அவங்க மனசில் போய் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேர்தலில் ஒரு சின்னம்ன்றது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகமும் அந்த சின்னத்தை செலக்ட் பண்ண தயாராக இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கூடிய பட்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு, கேஸ் அடுப்பு, கேஸ் சிலிண்டரு, பிளக் பாயிண்ட்டு, சீப்பு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதில் ரொம்ப கேப்சியாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விசில் சின்னம்ன்றது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம பார்க்க முடிஞ்சது 182வது பட்டியலில் அது கொடுத்துருக்காங்க. இந்த விசில் சின்னத்தை தான் அடுத்து அவங்க குறி வச்சிருக்கதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த விசில் சின்னம் ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய படங்கள் நிறையா பார்த்துருப்போம். போக்கிரி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விசில் சீன் ரொம்ப அழகாக அவருக்கு கை கொடுத்துருக்கும். அந்த சாங் மூலியமா கூட பார்த்தீங்கன்னா வசந்த முல்லை சாங் மூலியமா கூட மக்கள் மத்தியில் அதிகமாக போய் சென்றடைச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா 2026 கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலு அப்படின்ற விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பிகில் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்போவே அவர் கப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. அவங்க கட்சி தொண்டர்கள் கூட பார்த்தீங்கன்னா 2026 அந்த கப்பு ரொம்ப முக்கியம் பிகிலுன்னு சொல்லி பல இடங்கள்ல அவங்க போஸ்டர்ஸ்ல, பேனர்ஸ்லாம் வைக்கக்கூடிய காட்சிகள் நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விசில் அப்படின்றது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்குன்ற ஒரு காரணத்தினால விசில் சின்னத்தை தேர்ந்தெடுக்க போறாங்களா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதை மையமா பற்றி தான் அடுத்து அவங்க தேர்தல் ஆணையத்தில் முறையிட போறாங்கன்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு.